வணக்கம் அஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு ராகுகேது அச்சுக்கள்ல மேஷத்தினுடைய கடைசி நட்சத்திர பாதமான கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகுவும், அதற்கு எதிர்ப்புறமாக துலாவின் கடைசி பாதமான விசாகம் 3ஆம் பாதத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் ஒருவருடைய அனுபவம் அப்படிங்கிறத பார்ப்போம். சோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது திடீர் முடிவுகள், தன்னுடைய கமாண்டிங் பவர், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமைத்துவம் இது மூலமா வரும். ஆனா அதே நேரத்துல அகங்காரத்தையும் தலைக்கணத்தையும் கொஞ்சம் வேகப்படுத்தியும் கொடுக்கும். கேது விசாகம் 3ஆம் பாதம் குருவின் நட்சத்திரத்தில் இருப்பதனால உள்ளுணர்வுக்கு கட்டுப்பட்டு உறவுகள், அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பக்கம் விருப்பமின்மையை கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு அமைதியற்ற பகுப்பாயும் ஆராய்ச்சி திறனையும் கொடுக்கும். சோ இந்த உறவு தேவைதானா, இந்த அமைப்பு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். சோ வெளியே நீங்க மற்றவர்களை ஆட்சி செய்யவும் அதிகாரம் செய்யவும் முயற்சிக்கக்கூடிய அதே நேரத்துல உள்ளுக்குள்ள உறவுகளை அல்லது நண்பர்களை சோதித்து அல்லது தேர்வு செய்வதில் தேவையா விருப்பமா அப்படிங்கிற ஒரு சோதனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோ இந்த இரட்டை நிலை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தொழில தலைமைத்துவம், தனித்துவம், ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலுமே கூட குழு வேலை அல்லது கூட்டாளிகள் முறையில செயல்படும் போது முரண்பாடுகளையும் கலப்புகளையும் கொடுத்துவிடும், பிரிவையும் கொடுத்துவிடும். சோ திருமணத்துல இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்துல ஈர்ப்புகளையும் விருப்பத்தையும் கொடுத்தாலும் கூட காலப்போக்குல இந்த சுய முயற்சி அப்படிங்கிறதுனால அகங்காரம் எனக்கூடிய ஈகோ கிளாஷையும் எமோஷனல் கேப்பும் உணர்வுபூர்வமான பற்றுதல் அப்படிங்கிறதுல விரிசலையும் விலகலையும் கொடுக்கும். சோ உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அமைப்புல ஒரு சோதனை களமாகத்தான் செயல்படும். சோ பல விஷயத்துல தைரியமான முடிவுகள் மூலமாக லாபம் கிடைக்கலாம். ஆனால் அதே நேரத்துல அதே தைரியம் சில நேரங்கள்ல பெரிய லாஸையும் சிக்கலையும் கொண்டாந்து விட்டோம் பல விஷயத்துல. சோ ராகு வெளிப்படையாக உங்களை செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல 3ஆம் பாத கேது உள்ள உங்களையும் விலகலுக்கு தூண்டுது. சோ செயல் மூலம் பலம் அதிகரிக்கக்கூடிய இந்த அமைப்பு உணர்ச்சி பூர்வமான தன்மையில இணைப்பு அப்படிங்கிற ராகு வெளிப்படையா உங்களுக்கு செயல்திறன்ல வேகத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்துல கேது உள்புறமாக உங்களுக்கு விலகலை கொடுக்கும். அதாவது செயல் மூலமா பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல உணர்வுபூர்வமான இணைப்பு, பாண்டிங் அப்படிங்கிறது குறையக்கூடிய பலகீனமாக இருக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது. ராகு திசையில வேகமான உயர்வுகள், திடீர் முடிவுகள், வெளிப்படையான சாதனைகள் இது எல்லாமே நிகழும். அதே தருணத்துல கேது திசையில உறவுகள், நண்பர்கள் வட்டத்தில் விலகல்கள், விரிசல்கள் உண்டாகக்கூடியதாகவும் உள்புற அமைதி, மன அமைதியின்மையும், திடீர் பிரிவுகள், திடீர் நிகழ்வுகள் விரைவாக உருவாகி விரைவாக மாறக்கூடிய அமைப்பு இந்த ராகுகேது அச்சுக்கள். சோ வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது நான் சாதிக்கணும், என் பாதையில போகணும் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடியது. தம் சாதனைக்கு உள்ள சமநிலை இல்லை அப்படின்னு இந்த வேகத்துக்கு உள்புறமா சமநிலை இல்லை அப்படின்னா அது முழுமையடையாது. சோ செல்ஃப் டாமினன்ஸ், ரிலேஷனல்ல தொடர்பு, ரிலேஷன்ஷிப்ல விலகல் தன்மை அப்படிங்கக்கூடிய இரட்டை இயக்கம் கொண்டது இந்த வாழ்க்கை. சோ காற்று ராசி சமநிலை இந்த அமைப்பு அக்னி போல நடத்தும். ஜாதகரில் அக்னி போல ஃபயரியா நடத்தக்கூடியது. மேச வேகம், நெருப்பு நடத்தும். ஆனால் நீங்க நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது, செயல்ல வேகம் இருக்கலாம், ஆனால் அந்த முடிவுல மென்மை இருக்கணும், உறவுகள்ல மென்மை இருக்கணும். முடிவெடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செய்யுங்கள். உறவுகளில் பதிலடி கொடுக்காமல் புரிந்து கொள்ள முயலுங்கள். உங்கள் ஈகோவை உறவுகள்ல செயல்திறன்கள்ல காட்டாதீங்க. உண்மையான வெற்றியாக மாறும். சோ உங்களுடைய வேகத்தை வெளிச்சமாக, பிரகாசமாக மாற்றிக்கொள்ள இதுவே உங்கள் வாழ்க்கையின் ரகசியம். இப்ப ராகு துலாம் விசாகம் 3ஆம் பாதத்திலும் கேது மேஷம் கிருத்திகை 1ஆம் பாதத்திலும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அமைப்புல ராகு துலாம் விசாகம் 3ஆம் பாதத்தில் குருவின் நட்சத்திரத்தின்
இருப்பதனால இலக்கு சார்ந்த உறவுகள் உருவாகும். 3ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால உள்ளுணர்வு அப்படிங்கிறதுனால இந்த நபர்கள் உறவுகளை வெளியில் மட்டும் பார்க்க மாட்டார்கள். அவங்கள திட்டமிட்டு உள்ள ஆராய்ந்து பார்த்து பயன்படுத்தும் மனங்களுமே உருவாக்கும். சோ காதல், திருமணம் அல்லது உறவுகளின் காதல் அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதே இடத்தில் ராகு இருப்பதால் ஆராய்ச்சி அப்படிங்கிறது மாறி மன அழுத்தத்தையும் கொடுத்தோம். சோ கேது மேஷம் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பதால் சூரியனோட நட்சத்திரம் ரொம்ப தீவிரமா உன்னை வெட்டி விலக்கி விடக்கூடிய தன்மை கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மை. அதனுடைய 1ஆம் பாதம் அப்படிங்கிறது செயல் அடுக்காக இருக்கிறதுனால இந்த நபர்கள் நேரடியாக திடீரென கடுமையான வாக்குவாதங்கள்ல தீவிரமான செயல்பாட்டுகள்ல இறங்கி விடுவார். கேதுவாக இருப்பதனால் இந்த செயல்கள் பற்று இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும். பல சமயம் இவர்களுடைய செயல்கள் பேச்சுக்கள் பிறரை புண்படுத்தும் அளவுக்கு தீவிரமாக இருப்பதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான அமைப்பு. ஆக 3ஆம் பாதம் உள்ள திட்டமிடுகிறது. அதே நேரத்துல கேது 1ஆம் பாதம் வெளியே உடனடியாக செயல்படுத்த தூண்டக்கூடியது. அதனால உள்ள யோசனைகள் ஆழமாக நடப்பதற்கு முன்பாகவே செயலாக வெளியே வேகமாக கடுமையாக வெளிப்படக்கூடிய தன்மையும் கொடுக்கும். இதுவே முக்கியமான முரணையும் உருவாக்கிவிடும். காற்றை யோசிக்க சொல்கின்றது, அக்னி செய்ய சொல்கின்றது. இந்த இரண்டும் சேர்ந்து வாழ்க்கையில் முரண்களை உருவாக்கும் அமைப்பு. சோ இந்த அமைப்புல உங்களுடைய வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடியதாகவும் அதை செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நம்ம திட்டமிடும் திறன் அதிகமாக உள்ளவர். திட்டமிடும் செயல்களை செயலாக்கம் பண்ணும்போது ரொம்ப வேகமாக செயல்படுவோம். ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது செயல்படுத்தும் போது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது அமைப்பு முறையில, டீம் முறையில ஒரு முரண்பாடுகளை உருவாக்கும். தன் கூட இருப்பவர்களோட விரோத போக்கையும் நிலையற்ற தன்மையும் உருவாக்கும். சோ இதன் மூலமாக வேலையில மாற்றங்களை உருவாக்கும். முறையான கண்ட்ரோல் இருக்கும்போது லீடர்ஷிப் நிலைக்கு உயரக்கூடிய தன்மையும் உள்ளது. சோ சரியா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தலைவராகக்கூடிய அமைப்பு உள்ளது. சோ உறவுகள்ல இதே அமைப்பு ஆரம்பத்துல ஈடுபாட்டையும் இன்டலெக்சுவல் கனெக்ஷனும் இருக்கும். புத்திசாலியமான ஒரு கனெக்ஷனையுமே கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு உறவுகள்ல ராகு ஓவர் அனலைஸ் பண்ணும். உறவுகள் தன் சுற்றி இருக்கக்கூடிய சக நண்பர்கள் பட்டத்துல ஓவர் அனலைஸ் பண்ணும். அவங்களை பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ணும். ஸோ ரொம்ப வேகமான ஹார்ஷான ஃபோர்ஸான ரெஸ்பான்ஸையும் கொடுக்கும். அதனால சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ இவங்க பேசுற விதம் காற்றுத்தன்மையில் இருக்கக்கூடியதுனால பேசும் விதம் மற்றும் செயல்கள்ல கொஞ்சம் மென்மை போக்கு இல்லைன்னா உறவுகள் விஷயத்துல ஒரு டிஸ்டன்ஸ், பிரிவு அப்படின்றத உருவாக்கி கொடுக்கும். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது உறவுகள் இருக்கும், பிசிக்கலா இருக்கும். ஆனா எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சியே போடணும். இதே அமைப்பு பண விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பணத்தை வந்துட்டு ஒரு இலக்கு லட்சியம் சார்ந்து போடும்போது அது சார்ந்த வருமானமாக இருக்கும். எனக்கு இந்த செலவுக்காக பணம் வேண்டும், இந்த இலக்குக்காக பணம் வேண்டும் அப்படிங்கும் போது அந்த திட்டமிடுதல் மூலமாக செய்யக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது வரும். திட்டமிட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கேது கிருத்திகை 1 காரணமாக சடன் லாஸ் கூட சில நேரங்கள்ல வரும். இந்த ராகு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டமிடுதல் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கேது ஒரு தீர்வின் மூலமாக, ஒரு முடிவின் மூலமாக அதை கட் செய்து அதிலிருந்து விளக்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்தது. சோ ராகு திசை அப்படிங்கிறது உங்களுடைய திட்டமிடுதலை, வளர்ச்சியையும் நெட்வொர்க்குகளோட வேகத்தையும் கொடுக்கும். கேது திசை அப்படிங்கிறது அந்த திட்டங்களை சீர்மைப்படுத்தி அதே நேரத்துல திடீர் விலகலையும் பிரிவுகளையும் கொடுக்கும். சோ நீங்கள் யோசித்து திட்டமிட்டு வளர்ச்சிகளுக்கும் ஒரு முயற்சிகளாகவும் ஒரு செயலாகவும் செதுக்கிக் கொள்ளும் பொழுது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். இதே அமைப்பு தான் உங்களுக்குள் சுத்தி கொண்டே இருக்கும். சோ உங்கள் மனமும் உங்கள் செயலும் ஒரே பாதையில் செல்ல வேண்டும். அது வேறு இது வேறு திசையில்
ஓடக்கூடிய தன்மை உங்களுக்கு அப்பப்ப நடக்கும். சோ ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு திட்டத்தை செய்யும் போது யோசிப்பது ஒரு வழி, அதை நீங்கள் செய்வது இன்னொரு வழி என்றால் அது முரண்பாட்டை உண்டாக்கும். சோ எந்த முடிவையும் உடனே செயலாக்காமல் சிறிது நேரம் எடுத்து அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு செயல்படும் பொழுது உறவுகளின் மென்மையான போக்கையும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் கொண்டு வரும்போது உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும். பல விஷயங்கள்ல சேமிப்பையும் கொடுக்கும். சோ யோசனைக்கும் செயலுக்கும் ஒரே திசை, ஒரே வடிவம், ஒரே இலக்கை நிர்ணயிக்கும் போது அது வெற்றியாகவும் நிலையானதாகவும் இருக்கும்.